தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம். அதனாலதான் நான் கொஞ்சம் அதை பத்தியும் சொல்லணும் உங்ககிட்ட. ஏன் இந்த அம்மா புதுசா ஒரு இயக்கம் தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நானே ஒரு தர முதலமைச்சரா ஆக்கிட்டு போறேன். நான் ஒன்னும் சந்தோஷமா போகல, சிறைச்சாலைக்கு போறேன். போறப்ப கூட தலைவரோட கட்சியை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஆட்சியை குறிப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரமா உட்காந்து தீர்ப்பு 4 ஆண்டு சிறைன்னு வருது. வந்தப்ப கூட நான் அசரல, உட்காந்து ஆட்சியை தக்க வைக்கிற வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நல்லபடியா தக்க வச்சு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போய் உள்ளர இருக்கேன். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் பொதுச் செயலாளர்லாம் ஆகணும்னு நான் சொல்லல. ஏன்னா அம்மா இறந்த துக்கம் எனக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிறவங்க அப்படியே இருங்க, ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன வலுக்கட்டாயமா நீங்க கட்சி தலைமைக்கு நீங்க அது இருந்தாதான் சரியா வரும்னு சொல்லி டிவில எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாம் போலீஸ் கார்டன் வீட்டுக்கு நீங்க தான் இருந்தாகணும், கட்சி உங்களாலதான் நடத்த முடியும், எல்லாரையும் அனுசரிச்சு நீங்க தான் கொண்டு போவீங்க, அதுல உங்களுக்கு தான் திறமை இருக்கு, நீங்க தான் அம்மா கூட இருந்து கட்சியும் கவனிச்சு பாத்துக்கிட்டு வந்தீங்க, அதனால் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே பொதுக்குழுவை கூட்டி, நான் அங்க போகல, பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன தேர்வு செய்து வீட்டுக்கு கொண்டாந்து என் கையில கொடுத்து அப்படிதான் நான் அந்த பதவியை ஏத்துக்கிட்டேன். நானா ஒன்றும் கேட்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மந்திரிக்குள்ள அப்படி வரும்போது சரி நம்ம இருந்தாதான் சரியா வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேர்வு செய்யறாங்க. தேர்வு செஞ்ச உடனே பல சூழ்ச்சிகள், எங்கெங்க இருந்தெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்துன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி எனக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது. நான் புறப்படணும், 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம் ஜட்ஜி கிட்ட டெல்லியில. அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சிறைச்சாலைக்கு போய் ஆகணும்ட்டாங்க. உடனே என்ன பண்றேன், 5 நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணல. உடனே எல்லாரையும் எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கையெழுத்து வாங்கி இவரை முதலமைச்சரை ஆக்கிட்டு போய் தலைவர் சமாதி, அம்மா சமாதி இதுக்கெல்லாம் போயிட்டு ராமாவரம் போய் தலைவர் வீட்டுக்குள்ள போய் அங்க உள்ள சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் பெங்களூர் போய் சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேர்ந்தேன். அதுதான் நான் பண்ணிட்டு போனது. ஆனா ஒரு 3 மாசம் கூட ஆகல, திடீர்னு என்ன பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து எடுக்கிறாங்க. என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது ஏன்னா நான் சிறைச்சாலையில இருக்கேன், எதுக்காக பண்ணாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு பிறகு என்னாச்சு, நான் அங்க இருக்கேன் 4 ஆண்டு காலம். நான் முடிச்சுட்டு வர்ற நேரத்துல எனக்கு கொரோனா வந்துட்டு, அந்த கொரோனா வந்ததையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அங்க சிறைச்சாலையில யாருக்கும் கொரோனா இல்லை, பெண்கள் பகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா நான் இதுக்கு மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னவே 15 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் நிக்கல. அந்த சமயத்துல ஒரு பெண், அந்த பெண்கள் இருக்கிற சிறைச்சாலையில அந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை, உள்ளவங்க இல்லை. அவங்க யாரோ ஒரு வெளியிலேருந்து
ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன ஒரு பெண் ஏன் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க யாருமா புதுசா இருக்க யாருன்னு கேக்குறோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள வார்டன் சொன்னேன், யாருன்னு தெரியல, என் ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சாயந்தரம் 4 மணி. உடனே அங்கேருந்து வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி வெளில போச்சுன்னே தெரியல. அதாவது சிறைச்சாலையை விட்டு வெளியிலே போயிட்டது. அதாவது வெளியால அவங்களை எப்படி உள்ளர விட்டாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு அந்த சிறைச்சாலையில பெண்கள் பகுதியில 200 பேர் இருக்கும். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் வைத்தியத்துக்கு பார்த்தாக்க உள்ளதே டாக்டர் இருக்காங்க. அந்த அம்மா என்னை பார்க்கவே இல்லை. 15 நாள் ஆகி நடக்க கூட சக்தி இல்லாம ஆகுற நிலைமையில அந்த பெண் எஸ்பிட்ட சொன்னேன், என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு, ஏன்னு தெரியலன்னு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு செக் பண்ண சொல்லி அந்த அம்மாவே கூட இருந்து பார்த்ததுல 85% கொரோனா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உடனடியா என்ன பண்றாங்க, இது ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கு, எடுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லல, என்ன டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. போய் அதுக்கப்புறம் தான் அங்க வைத்தியமே ஆரம்பிச்சது. அதுல இருந்து நான் மீண்டு தான் வந்தேன். நான் அங்க இருக்கும் போதே ரிலீஸ் ஆகுறேன். நான் வர்ற நேரம் சென்னைக்கு அப்பதான் இது ஆனது. அதுக்கப்புறம் வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு பார்டர் வரும்போது என்னை கொடி கட்டிட்டு வரக்கூடாது வண்டியில, முதலமைச்சர் உத்தரவு. அந்த முதலமைச்சர் எப்படி வந்தது, என்னால வந்தது. அதுக்கு பிறகு அது வச்சு வண்டியில கட்டி வந்தீங்கன்னா அங்கே அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு எஸ்பி. என் பக்கத்துல நின்று, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வண்டியில நம்ம கொடியை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். அங்க நுழையும் போது என்ன பண்ண, யாருக்கிட்டையும் சொல்லல வெளியில. ஏன்னா என்ன பாக்குறதுக்காக நம்ம ஊர் ஜனங்க ஃபுல்லா வழி நெடுகளும் இருக்காங்கிறாங்க. அவங்களுக்கும் தொந்தரவு வரும், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால உடனடியா என்ன பண்ண, நம்ம கட்சி மெம்பர் அவர் பேர்ல உள்ள வண்டி ஒண்ணு பக்கத்திலேயே வர சொல்லிட்டு இருந்தேன். என் வண்டி பின்னாலேயே வருது, அது யாருக்கு தெரியல. டக்குன்னு அந்த வண்டியை நிறுத்தி அந்த வண்டியில ஏறிட்டேன். வண்டியில கொடி கட்டி இருக்கு. டக்குனு கட்சி துண்டை ஒண்ணு எடுத்தேன், கழுத்துல போட்டேன், வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வண்டி புறப்பட்டு போயிட்டு இருக்கு. அப்போ போலீஸ் டிஜிபி வர்றாரு, வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்தி நீங்க கொடி கட்டிட்டு வந்துட்டீங்க, தமிழ்நாடு டச் பண்ணிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணும் மேடம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறாரு. டக்குன்னு வண்டி நம்பரை பாருங்க, எந்த பேர்ல இருக்குன்னு பாருங்க, கட்சிக்கார பேர்ல இருக்கு. அப்புறம் அவரு சல்யூட் அடிச்சுட்டு நவந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு சென்னை சேர்ந்தேன். சரி, இப்படி இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரை முதலமைச்சர் ஆக்குனது தப்போ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நான் அங்க வந்த உடனே நேரம் அம்மாவை போய் பார்க்கணும், சமாதியில போய் அம்மாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு தான் நான் நினைச்சு வர்றேன். அங்க மூடப்படுது சமாதி, போகக்கூடாது, யாருக்கும் அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்கு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நம்ம பாட்டு நம்ம போவோம் அப்படின்னாங்க. அப்ப நான் எல்லாருக்கும் சொன்னேன், நான் வச்சுட்டு போன அரசாங்கம் அது, நம்மளே நான் ஆடுற பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது, அது வேண்டாம், பரவாயில்ல நான் ஒரு நாளைக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் நான் செஞ்சது. அதுக்கு பிறகு பார்க்கிறேன், ஒவ்வொருத்தர என்னை யார் பார்த்தாலும் கட்சி விட்டு நிற்கிறது. அது மட்டும் இல்லாம
ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கட்சி ஒண்ணுனால ஒண்ணு எல்லாரையும் பிடிச்சி வெளில தள்ளுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியா பார்த்தேன் நான் எப்படியும் ஒண்ணு சேர்த்துடலாம். ஏன்னா தலைவரோட மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாவிட்ட பேசி ஒண்ணு சேர்த்தது அன்னைக்கு நான் தான். அதே மாதிரி நம்ம சேர்த்துடலாங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு. ஆனா இவர் அதுக்கு ஒத்து வரல. அவர் தவிர வேற யாருமே இருக்க வேணாம். கீழே உள்ள அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த பக்கம் பாக்குறேன் திமுக அரசாங்கம் மக்களுக்கு எதையுமே செய்யாம இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி சும்மா இருக்கிறது? நம்ம ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சு 2 மாதமே இன்னும் ஆகல. உங்ககிட்ட தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு கேட்டு நிக்கிற